ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருளில் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது மங்கில் உள்ள ஒரு சின்ன சின்ன கிண்ணம் தான். நம்ம எப்போதும் போடுறத கிண்ணத்தை விட அது கொஞ்சம் பெரிய சைஸு. 3 கலரில் வித்தியாசமான 3 கலரில் போட்டிருக்கேன். செட்டு, இந்த 3மே செட்டாக போட்டுறோம். சைஸ் வந்து உங்களுக்கு 2 இன்ச்சுக்கு, ஹைட் வந்து 2 இன்ச்சு, அகலம் வந்து 4 இன்ச்சு இருக்கிற மாதிரியானது. மல்டிபர்பஸாக இது அவங்கவுங்க சொந்தமாக என்ன மாதிரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் 3ம் 650 ரூபா, 650 விலை கொடுக்குறேங்க. 650 ஃபார் 3. அதே மாதிரியே மறுபடியும் இன்னொரு 3 கிண்ணம் தான். இது கொஞ்சம் பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய, சின்ன பிளேட் மாதிரி இருக்கக்கூடியது. இதுவுமே 3 கலர், வித்தியாசமான 3 கலர் போட்டிருக்கோம் செட்டாக. எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான். இதோட சைஸ் வந்து 1 இன்ச்சு, ஹைட் வந்து 1 இன்ச்சு, அகலம் வந்து 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. இந்த பீஸும் 3ம் சேர்த்து 650 விலை கொடுக்குறாங்க. 3 பீஸ் 650 ஃபார் 3. நிறைய பேர் இதை விருப்பப்பட்டு கேட்குறீங்க. கடைக்கு நம்ம வாங்கிட்டு வந்து போட்டுட்ருக்கோம். ஒரே மாதிரி கலராக இல்லாமல் வெரைட்டிஸாக பார்த்து வாங்கிட்டுறோம். அடுத்ததாக பார்க்குறது வந்து வெள்ளை பித்தளையில் உள்ள ஒரு முக்காலி தான். நல்ல கனமான முக்காலி, நல்ல டிசைன் வந்து நல்ல பேர்டு டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாதம் நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து உங்களுக்கு 4.5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு உள்ளது. இப்போ நவராத்திரி பூஜையெல்லாம் வருது இல்லைங்களா, நிறைய பேர் வந்து கலசம் வச்சு நம்ம சாமி இது அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் இதில் வந்து நம்ம ஒரு சொம்பு வச்சு கலசம் வச்சுலாம் வைக்கலாம். இல்லை நம்ம பூஜை அறையிலையும் சாமி சிலைகள் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 4.5 இன்ச்சு ஹைட்டு, 5.5 இன்ச்சு 5.25 இன்ச்சுக்கிட்ட அகலம் இருக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் நல்ல கனமாக இருக்குது. ரொம்ப கிடைக்கிறதில்ல, இப்போ வெள்ளை பித்தளை எல்லாமே ரொம்ப கிடைக்கிறதில்ல. நம்ம பழைய கலெக்ஷன்லேருந்து தான் போட்டுட்ருக்கேன். அந்த பீஸ் வந்து 4700, 4700 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு கேக் பேன் தான். சைஸ் வந்து 2 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் உள்ளது. இதுவும் வந்து ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது தான். எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். அந்த அடியில் இருக்க பீஸும் அதோட மூடியும் செட்டாக இருக்கக்கூடியது, கரெக்டாக பொருந்துகிற மாதிரி. என்ன பர்பஸ்க்கு அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்கங்கிறது தெரியல. இப்போ வந்து கடைகளில் இது கேக் பேன் தான் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த பீஸ் வந்து 2700 விலை கொடுக்குறேன். சைஸ் 2 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு இருக்கக்கூடியது. 2700ங்க. எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படி தான் வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பழமையானது தான். அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் உள்ள ஒரு பூத்தட்டு. இது வந்து இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இது பழைய பீஸுங்கிறதுக்கான வித்தியாசம். இப்போ புது பீஸ் இதில் வரலாம், பட் இது பழசுங்கிறதுக்கு என்னென்னா அழுத்தமாக இருக்கும். திக்னஸ் கூட இருக்கிறதுனால இந்த பீஸ் நல்லா அழுத்தமாக இருக்கும். இந்த பீஸ் வந்து 2 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு அகலம் உள்ளது. நல்ல பூத்தட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பீஸ் 1100 ரூபா, 1100 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு அலுமினியத்தில் உள்ள ஒரு ஹார்ஸ் ஹெட்டு தான். தலை மட்டும் இருக்க மாதிரியான ஒரு பீஸு. ஒரு வித்தியாசமான பீஸ் இது. கீழே வந்து இது வந்து முழுக்கவே அலுமினியம். ஒரு இடத்துல தேய்ச்சிருக்கோம் பாருங்கள். மேலே வந்து கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த அடிபாகத்தில் ஸ்க்ரூ இருக்குது. இது வந்து ஒரு இடத்துல நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா அழகாக அந்த இடத்துல வச்சு நம்ம ஸ்க்ரூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு இப்படி தான் கிடைக்கும் போதே வித்தியாசமான பொருட்கள், கலை பொருட்கள்ங்கிற கேட்டகரியில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது தான். இந்த பீஸ் வந்து 1900 ரூபா, 1900 விலை கொடுக்குறேங்க. நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது, வித்தியாசமானது. நம்ம இல்லை ஒரே இடத்துல நம்ம வைக்கணும்னா அடியில் ஒரு உடன் பேஸ் மாதிரி கொடுத்து கூட நம்ம இதில் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இல்லை பர்மனெண்ட்டாக எங்கேயாவது வைக்கணும்னாலும் அவங்களோட சாய்ஸ்க்கு தகுந்த மாதிரி அது இந்த பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் டெக்கரேட்டிவாக. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் உள்ள ஒரு ட்ரே தான். 2 சைடும் ஹேண்டில் வச்சு ஒரு ட்ரே. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான பீஸ் தான். உள்ளே நல்லா ஈயம் பூசியிருக்கிறாங்க. நம்ம அதனால் சமையல் பர்பஸ்லேயே யூஸ் பண்ணலாம். என்ன மாதிரி இதில் வந்து சில நேரம் கிண்ணங்கள் மாதிரி வச்சு அஞ்சரை பெட்டி பாக்ஸ் மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க இதை. அது இல்லாமல் ஒரு பால் கோவாலாம் கிண்டுறோம் அப்படின்னா அதில் வந்து சூடாக இருக்கிறத ஆற வைக்கிறதுக்கு அந்த தேங்காய் பர்ஃபிலாம் செய்கிறோம்னா அந்த மாதிரி இதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பீஸ் வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு சைஸு. உயரம் பார்த்தோம்னா 3 இன்ச்சு உள்ளது. நல்ல வித்தியாசமான பீஸ் இது. பித்தளையிலே நிறையா ஒரே மாதிரி பொருள் போடக்கூடாது, வித்தியாசமாக பார்த்து எடுத்துகிட்டு வரணுங்கிறதாக எடுத்துகிட்டு வந்தது தான். இந்த பீஸ் வந்து 2400 ரூபா, 2400 விலை கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு மேக்கப் செட்டு மாதிரி உள்ளது தான்.
வேனிட்டிகேஷன் சொல்லுவாங்க இதெல்லாம். அந்த இது வந்து எப்படின்னா ஒரு இப்போ வந்து நம்ம ஜுவல் பாக்ஸ்ன்னு நிறையா பேர் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து ஜுவல் பாக்ஸ் கிடையாது. இது வந்து மேக்கப் செட்டுக்குன்னு உள்ளது. வேனிட்டிகேஷன் சொல்கிறது இது வந்து பிராண்டட் ஐட்டம். இது ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 1950-60களில் வந்தது. இது வருஷம் உள்ளது. இதில் வந்து கம்பெனி பேர் போட்டிருக்கோம். இந்த பீஸ் வந்து இது எல்லாமே எம்டி தான். இந்த எம்டி பாக்ஸுக்கே இன்றைக்கி வேல்யூ இருக்குங்கிற மாதிரி. இந்த எப்படி இருந்துச்சோ அது அந்த பீஸோடயே இருந்திருக்கு. அந்த உள்ளே வந்து இந்த இடத்துல கண்ணாடி இருக்கிறது. இந்த பீஸில் வந்து வரிசையாக இந்த இடத்துல வந்து மெய்லர் அப்படின்னு போட்டிருக்கு. MEAYLOR மெய்லர் லண்டன்னு போட்டிருக்கக்கூடியது. இந்த நம்ம வின்டேஜ் மெய்லர் லண்டன் வேனிட்டிகேஷன் போட்டோம்னா உங்களுக்கு கூகுள்லேயே வந்துடும். உங்களுக்கு எல்லாமே சர்ச்லேயே வந்துடும். இதோட வருஷம் எல்லாமே. இது வந்து ஒரு சென்ட் பாட்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் என்ன வித்தியாசம்னா, இதில் பார்த்தீங்கன்னா டபுள் த்ரெட் இருக்கக்கூடிய ஒரு நெக்கு, பாட்டிலோட நெக்கு. அதாவது மூடி வந்து 2 மூடி கொடுத்துருக்காங்க. உள்ளே ஒரு மூடி, அதுக்கு மேலே ஒரு மூடி. இந்த பாட்டில் கலெக்ட் பண்ணுறவங்கன்னு சில பேர் வந்து நிறைய பேர் பாட்டில் கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த பாட்டில் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த நெக்கில் இருக்க டிசைன் வச்சு தான் அதோட ஏஜிங் சொல்லுவாங்க. நான் ஒரு டீட்டெயில் சொல்லணுங்கிறதாக சொல்கிறேன். இந்த பாட்டிலில் இந்த மாதிரி நெக் இருக்குது பாருங்கள். அதாவது சின்ன மரம் ஒன்று, பெரிய மரம் ஒன்று, டபுள் த்ரெட்டிங் உள்ளது. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதிகம் கிடைக்காது. இந்த மாதிரி பாட்டில்லாம் அதிகம் கிடைக்காது. இதெல்லாம் சாம்பிள்கே வச்சுப்பாங்கங்கிற மாதிரி டீட்டெயிலுக்காக சொல்கிறேன் நான். அது போக இந்த இதோட வருஷம் உள்ள ஒரு பாக்ஸ் இது. இது வந்து ஒரு காம்பேக்ட் பாக்ஸ் மாதிரி உள்ளது. மூடி திறக்க முடியல, மறையை மாற்றி டைட் பண்ணியிருக்காங்க, திறக்க முடியல. பரவாயில்லன்னு வச்சுருக்கிறேன். இது மாதிரி 2 பாக்ஸு சென்ட் பாட்டில், அந்த காம்பாக்ட் பவுடர் மாதிரி இருக்க ஒரு பாக்ஸு, அது போக சின்ன பாக்ஸில் ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. இது எப்படியோ அப்படியே தான் வந்திருக்கு ஒரிஜினல். இந்த மூடி எல்லாமே வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் மூடி கிடையாது, பேக்கலைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்த பிளாஸ்டிக். பழைய காலத்தில் இருக்க சுவிட்சிலெல்லாம் கருப்பு கலரில் இருக்கும் இல்லையா, அந்த சுவிட்ச் இதெல்லாமே பேக்கலைட்டில் வந்தது. இந்த பாக்ஸ் வந்து முழுக்க நல்லா மரத்துலேயே செஞ்சுருக்குறாங்க. பின்பக்கம் நல்ல கண்ணாடி இருக்குது, நல்ல கண்டிஷனில். இதெல்லாம் வருஷத்துக்காகவே வாங்குகிறாங்க. இது வந்து அதான் ஒரு 1950-60களில் வந்தது. அதை பற்றின டீட்டெயிலு நீங்கள் கூகுளில் வேணுங்கிறவங்க சர்ச் பண்ணி பாருங்கள், டீட்டெயில் வரும். நிறைய பேர் இதை விருப்பப்பட்டு வாங்குறாங்க, அந்த வருஷத்துக்காக வாங்குறாங்க. அதனால் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வித்தியாசமான பொருட்களை நம்மளும் காமிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக. இந்த செட் வந்து 1900 விலை கொடுக்குறேங்க, 1900. எல்லாமே இதெல்லாம் வித்தியாசமான பொருட்கள். இதே மாதிரி இன்னொரு பீஸ் வேணுமானா கிடைக்காது. நெட்டில் வாங்கினா, ஈபேயில் வாங்கினா தான் உண்டு. ஈபேலன்னு போகும்போது அது எங்கேயோ போயிடும் ரேட்டு. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் உள்ள ஒரு தூக்குவாளி தான். 4 தூக்குவாளி செட்டாக போட்டிருக்கேன். ஒரே மாதிரி தூக்குவாளி கிடைக்கும், 4யுமே ஒன்றா போட்டிருக்கேன். தனித்தனியாக விற்றா எங்களுக்கு நம்ம வாங்கி நம்ம விற்கிறோம், நம்ம ஒரு லாபம் வச்சு விற்கணும். அதே சமயம் செட்டாக விற்றா உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்குமேங்கிறதுக்காக செட்டாக 4 ப்ராடக்ட்டையும் ஒன்றா போட்டிருக்கேன். 4மே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நல்ல ஒரே மாதிரி டிசைன் உள்ளது. நல்ல ஈயமும் புது ஈயமாக இருக்கக்கூடியது. சைஸ் வந்து உங்களுக்கு 5.5 இன்ச்சுக்கு 5 இன்ச்சு சைஸ் வரக்கூடியது. கெப்பாசிட்டி பார்த்தா ஒரு 1.25 லிட்டர் கிட்ட பிடிக்கக்கூடியது. 1.25 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் பிடிக்கக்கூடியது. எல்லாமே நல்ல ஈயமும் உள்ள ஈயம் நல்லா தெளிவாக இருக்குது. வெளியிலையும் கண்டிஷன் நல்லா இருக்குது. 4 தூக்குவாளி செட்டாக போட்டிருக்கோம். இது 4மே சேர்த்து உங்களுக்கு 4400 விலைக்கு கொடுக்குறேங்க. சிங்கிள் பீஸாக வாங்கினா அந்த ரேட்டுக்கெலாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு வந்து சரி நம்ம பெனிஃபிஷியலாக கொடுக்கணுங்கிறதுக்காக 4ஐயும் செட்டாக போட்டிருக்கேன். 4400, 4400, 4 வாளி. நம்ம ஒன்றுக்கும் பேக்கிங்கு, கொரியரு எல்லா காஸ்ட்டுமே தனியாக இருக்கிறத விட செட்டாக போடுற போது கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கும். வேணுங்கிறவங்க நம்ம வீட்டில் மசாலா ஐட்டம்லாம் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது வித்தியாசமான ஒரு பீஸ் இன்றைக்கி காமிக்கிறது. இது வந்து ஒரு எனாமலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டவ். ஒகாலே அப்படிங்கிற பிராண்டட் ஐட்டம். இதுவுமே இந்தியா மேக்கு தான். பட் இது வந்து வித்தியாசமான ஸ்டவ். இது வந்து உங்களுக்கு மண்ணெண்ணெய் வந்து யூஸ்வலாக எல்லாருமே அடியில் தான் இருக்கும் மண்ணெண்ணெய். இது வந்து இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி அந்த பாட்டிலில் தலைகீழாக கவுத்து வச்சுருப்பாங்க. தலைகீழாக கவுத்து அந்த இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரி. இது வந்து இந்தியா பிராண்டு தான். பட் ஒகாலேங்கிற கம்பெனி பிராண்டட் ஐட்டம் இது. அந்த காலத்தில் வந்து ஒகாலேங்கிறது கிளாஸில் கண்ணாடியில் ஓடு எல்லாம் செஞ்ச கம்பெனி. இது வந்து முழுக்கவே வந்து உங்களுக்கு மங்கில் வந்து யூஸ்வலாக ஸ்டவ்வெல்லாம் இரும்பில் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இதுவுமே 1950-60 வந்தது. முழுக்க எனாமல் மங்கில் உள்ள ஸ்டவ் இது. இங்கே பின்னாடி இந்த சைடு வந்து ஸ்க்ரூ இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு.
இப்போ அந்த தலைகீழாக கவுத்து வைக்கிறதுலேருந்து கீழ் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணெண்ணெய் வருங்கிற மாதிரி. அதே சமயம் கூடுதலாகவும் வந்துடாது. அது ஏதோ ஒரு மெக்கானிசம், இதுக்கு வித்தியாசமான ஒரு மெக்கானிசம் பண்ணியிருக்காங்க. கிராவிட்டி இதில் என்ன, கிராவிட்டினாலே அவன் வந்துடும் இல்லைங்களா, இது ஆன்டி கிராவிட்டி அப்படிங்கிற ஒரு ஏதோ ஒரு மெக்கானிசமில் உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த திரி வந்து மேலாக வச்சாலே போகிறோம், அந்த மண்ணெண்ணெயில் ஊறிட்டு எரியுங்கிற மாதிரி. இந்த திரி எல்லாமே ஆஸ்பெட்டஸ் வருது இல்லைங்களா, அதோட கலந்துருப்பாங்கங்கிறது. நல்லா எரியக்கூடிய திரின்னு கடையில் சொல்கிறது தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். நம்ம பொருள் நம்ம கொடுக்கும்போது அதோட டீட்டெயில் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதெல்லாமே வித்தியாசமான ஸ்டவ்வு. இப்போ கிடைக்காது. இதெல்லாம் ஆன்டிக் பீஸ். ஒவ்வொரு கடைகளுமே பீஸாக வச்சுக்கிட்டு அது டீட்டெயில் சொல்கிறதுக்குனே வச்சுப்பாங்க. இதுவுமே சுத்தமாக புழங்காதது, எந்த இடத்துலையுமே புழங்காதது. அட்டைப்பெட்டி பேக்கிங்கோடு இருந்தது. அந்த வைக்கலோட அந்த பெட்டி பேக்கிங்கோடு அப்படியே இருந்தது. நான் இன்றைக்கி தான் பிரித்து இப்படி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். சைஸ் வந்து 10 இன்ச்சு சைஸு அகலம், 7 இன்ச்சு உயரம் இருக்குது. இந்த பீஸ் வந்து 3900 ரூபாய், 3900 விலைக்கு கொடுக்குறேங்க. இதெல்லாமே வித்தியாசமான ஒரு பீஸ் தான். கேட்லாக்லாம் அந்த இதுலேயே கேட்லாக் அந்த இது எல்லாமே இருக்குது, அந்த பொட்டியோடையே இருக்கக்கூடியது. இது என்ன சொல்கிறது, இப்போ நம்ம இந்த மாதிரியான ஒரு ஸ்டவ்வெல்லாம் பார்த்தே இருக்க மாட்டோம். வித்தியாசமான ஒரு ஸ்டவ். அடுத்ததாக பார்க்குறது வந்து மண்ணெண்ணெய், ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணெண்ணெய் விளக்கு. இந்த ஆணியில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஹோல் இருக்குது. இது தனியாக நம்ம கலட்டிக்கிற மாதிரி இருக்காங்க. இது வந்து ஸ்டாண்டு, இரும்பில் இருக்கிறது ஒரு ஸ்டாண்டு, என்ன மாட்டி வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இது மேலே இருக்கக்கூடிய இதுதான் டூம் தான், நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. இது வந்து இந்த விளக்கு வந்து 550ன்னு கொடுக்குறேன், 550ங்க. அடுத்ததாக பார்க்குறது ஒரு ப்ளூ கலர் கிளாஸில் உள்ளக்கூடிய ஒரு பாக்ஸ் தான். யூஸ்வலாக இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து பிளைன் கிளாஸில் தான் கிடைக்கும். இதில் வந்து ஸ்டிக்கர் இருக்குது, இதில் மேட் இன் ஜப்பான்னு போட்டிருக்கு. அந்த காலத்தில் அங்கே ஜப்பான்லேருந்து கொண்டு வந்த பாக்ஸு. யூஸ்வலாக இந்த கலரில் கிடைக்காது, கடை பிளைன் கிளாஸில் தான் நிறைய இருக்கும். இந்த கலரில் எப்பயாவது தான் கிடைக்கும். இது வந்து வெள்ளைப்பித்தளை மூடி வந்து அந்த வெள்ளைப்பித்தளை மூடி நல்ல கலரில் வித்தியாசமான அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் பாக்ஸு. அதுக்கான ஒரு கரெக்டாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு வெள்ளைப்பித்தளை மூடி. இதெல்லாமே ஆன்டிக் கேட்டகரியில் கலெக்ஷனில் இருக்கிறது தாங்க வித்தியாசமான பீஸ். அந்த பீஸ் வந்து 1400 ரூபாய், 1400 விலைக்கு கொடுக்குறேன். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பெரம்பில் இருக்கக்கூடிய ஒரு கூடை தான், ஒரு சின்ன கூடை. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரம்பு பொருட்களுக்கு பர்மாலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கெலாம் இன்னும் வேல்யூ நிறைய இருக்குது. என்ன விஷயம்னா, அது என்ன மாதிரியான நாட்டில் பின்னியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இப்போயுமே நிறைய பேர் வாங்குகிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு விதமான அமைப்பில் பின்னியிருக்கிறாங்க. இந்த பீஸ் வந்து 350 விலைக்கு கொடுக்குறேங்க. சைஸ் வந்து 2.5 இன்ச்சுக்கு 4.5 இன்ச்சு சைஸ் இருக்குது, 350 ரூபாய். அடுத்ததாக பார்க்குறது ஒரு முக்காலி தான், ரோஸ்வுட் மரத்துலேயும் பொருசு மரத்துலேயும் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு முக்காலி. சைஸ் வந்து 8 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு, 8 இன்ச்சு ஹைட்டு, 7 இன்ச்சு அகலம் உள்ளது. இதுவும் நல்ல வித்தியாசமான பேட்டர்னு. நல்ல 3 சைடும் அந்த பாதம் வந்து நல்ல வித்தியாசமாக டிசைனாக கொடுத்துருக்குறாங்க. அது பொருந்தி இருக்கிறதெல்லாம் அதில் எப்படி இருக்கோ அந்த இடத்துல, ஏன்னா வந்து கொஞ்சம் சில இடங்களில் வித்தியாசமாக தெரியுது பார்த்தீங்களா, அதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். இதெல்லாம் அந்த காலத்து பீஸு, கொஞ்சம் பிசுறு மாதிரி ஒட்டி வச்சுருக்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன் நான். கண்டிஷன் நல்லாயிருக்கு. அந்த பீஸ் வந்து முக்காலி வந்து 2600 ரூபா, 2600 விலைக்கு கொடுக்குறேங்க முக்காலி. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு முறுக்கச்சு. ஏற்கனவே நம்ம போட்டிருந்ததை பார்த்துட்டு கேட்டிருந்தாங்க, அதனால் திரும்ப வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள முறுக்கச்சு தான். 11 இன்ச்சு அகலத்துக்கு 4 இன்ச்சு உயரம் உள்ளது. முறுக்கச்செல்லாம் மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் வரும். இந்த பீஸ் 1700 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேன், 1700ங்க. நல்ல 5 ஹோல்ஸ் இருக்கக்கூடியது, நல்ல கண்டிஷனில் உள்ளது தான். அடுத்ததாக பார்க்குறது அந்த காலத்தில் உள்ள உப்பு வைக்கிற ஒரு பெட்டி, உப்பு மரவை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப கிடைக்கிறதில்ல. நிறைய பேர் வந்து ஏதோ சாஸ்திரத்துக்காக அந்த ஏதோ கேட்டு வாங்குகிறாங்க, அந்த காலத்து பொருள் அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்குகிறாங்க. ரொம்ப கிடைக்கிறதில்ல. இது வந்து ஒரே மரத்தில் உள்ள குடஞ்சே அந்த பெட்டி உள்ளே செஞ்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கான மூடியும் கரெக்டாக செஞ்சுட்டு அந்த ஒரு ஹோல் இருக்குது, ஹோலில் வந்து இங்கிட்ட நவுத்துற மாதிரி உள்ளே சொருகிற மாதிரி ஒரு குச்சி மட்டும் வச்சுருக்குறாங்க. இந்த பீஸ் வந்து எப்படி இருக்கோ அப்படியே தாங்க வரும். இதெல்லாம் ரொம்ப பழமையான பீஸு, கையாலேயே செஞ்சுருக்கிறதா அதில் அச்சு தெரியும். கொஞ்சம் பார்வைக்கு அப்பியரன்ஸ்க்கோ ரொம்ப அழகாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த பீஸ் வந்து உங்களுக்கு ஆன்டிக் அப்படிங்கிறதுல கலெக்ட் பண்ணுறது தான். இது 1300 ரூபான்னு விலை கொடுக்குறேன், 1300. அடுத்ததாக பார்க்குறது குத்துக்கட்டை. இது வந்து பொருசு மரத்தில் உள்ள குத்துக்கட்டை. சைஸ் வந்து 1 அடிக்கு 2 இன்ச்சு, அகலம் வந்து 2 இன்ச்சு 1 அடி இருக்குது. நிறைய திரும்ப கேட்கறதுனால வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன். இந்த பீஸ் வந்து 700 ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது இதுலேயே வந்து தேக்கு மரத்தில் உள்ளது,
கொஞ்சம் டிசைன் கொடுத்துருக்காங்க. அந்த கை வேலைப்பாடில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க. 4 சைடுமே வந்து சென்டரில் ஒரு டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த பீஸும் அதே மாதிரி ஒரு அடிக்கு 2 இன்ச்சு உள்ளது தான். இது வந்து 800 ரூபான்னு விலை கொடுக்குறேன். 800ங்க. அந்த டிசைனுக்காக நம்ம வாங்குகிற இடத்துல கொஞ்சம் கூட பே பண்ணி வாங்குகிறோம். அதனால் அதை நம்ம விற்கிறதும் அந்த மாதிரி ஒரு 100 ரூபா கூட வரும். இதில் ஒன்றுலேயுமே பேர் போட்டிருக்காங்க. நல்ல கனமான கட்டை, மல்டி பர்பஸாக அவங்கவுங்க சொந்த இதுக்கு தேவைக்கு எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்க்குறதும் ஒரு தேக்கு மரத்தில் உள்ள கட்டை தான். இது இன்னும் கொஞ்சம் வேலைப்பாடு அதிகம் உள்ளது. நில வாசப்படியிலலாம் நம்ம வாசல் நிலைக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் சின்னோண்டு கட்டையில் அவ்வளோ ஒரு கால்குலேட் பண்ணி அந்த ஒரு இது பண்ணி அவ்வளோ அந்த டிசைன் செதுக்கியிருக்காங்க. 4 சைடுமே கீழேயும் மேலேயும் இந்த டிசைன் வருது. இது நிலவாசப்படிக்கான டிசைனு. இது மேலே குத்துக்கட்டை, இந்த குத்துக்கட்டை மேலே விளக்கு வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டிசைன் உள்ளதுனால. இந்த பீஸ் வந்து 900 ரூபான்னு விலை கொடுக்குறேங்க. 900. ஒன்றுமே அந்த நம்ம வாங்குகிற ரேட்டு வச்சு தான் நம்ம ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ சொல்லியிருக்க ரேட்டு எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். நம்ம தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் பற்றி தெரியும், குவாலிட்டியும் தெரியும். ஓரளவுக்கு திருத்தமான பொருட்கள் தான் வாங்கிட்டு வந்து சேலில் போட்டுட்ருக்கேன். இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதான். இதில் காமிச்சிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.